இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் இன்றைக்கி டெல்லியில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் மாணவர்கள் அமைப்பு மிக வலுவாக எடுத்துக்கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கோரிக்கைகள் எதை வச்சு இந்த போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னா, நீட் தேர்வு வினாத்தால் கசியப்பட்டது, அதன் காரணமாக இறந்த மாணவர்களுடைய குடும்பத்திற்கு தலா 1 கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும், இன்னொன்று இந்த நீட் தேர்வு கசியப்பட்ட அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதே சமயத்தில் மத்திய ஒன்றிய அரசினுடைய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்கின்ற கோரிக்கையையும், இந்த நீட் தேர்வில் தேசிய தேர்வு முகமை ஒரு ஒழுங்குபடுத்தணும், சீரமைக்கப்பட வேண்டும் என்கின்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த போராட்டமானது தொடங்கப்பட்டது. இப்படி இந்த தொடங்கப்பட்ட இந்த போராட்டம் மிக வலுவாக இருப்பதற்கு காரணமாக இருந்தவர் லடாக் பகுதியை சார்ந்த ரொம்ப கல்வியில் புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையில் செயல்பட்ட ஒரு சமூக ஆர்வலர். அவர் இந்த சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுங் அப்படிங்கிற நபர் லடாக் பகுதியில் ஒரு கல்வி நிலையத்தை அமைச்சு, அந்த கல்வி நிலையங்களில் தியரியாக மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக மாணவர்கள் அந்த இன்வால்வ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு நிலைப்பாட்டை அந்த கல்வி புரட்சியை ஏற்படுத்தும் விதமாக அவர் அந்த பள்ளியை நடத்தி ஒரு நிர்வாகத்தை நடத்திட்டு இருக்கிறார். இப்படியான இவருடைய புரட்சி என்பது இந்த நீட் தேர்வு கசியப்பட்டதன் விளைவாக ஏற்பட்ட இந்த மரணங்கள், இதை சார்ந்து அவர் மனதை அவருடைய மனசில் இது ஒரு மாற்றப்பட வேண்டும். ஏன்னா கல்வி ரொம்ப முக்கியம், அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுடைய எதிர்காலம் கல்வியில் தான் இருக்கிறது என்கின்ற ஒரு பார்வையில் அவர் அந்த விஷயத்தை கையில் எடுக்கிறாரு. அதனுடைய தொடர்ச்சியாக தான் டெல்லியில் அவர் ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டத்தை எடுக்கிறாரு. அந்த உண்ணாவிரத போராட்டம் சுமார் 20 நாட்களாக தொடர்ந்தது. இந்த தொடரப்பட்ட இந்த 20 நாட்களில் அவருடைய உடல்நிலை மிகவும் மோசமான நிலையாக இருந்ததன் காரணமாக டெல்லி உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தலின் அடிப்படையில் டெல்லி காவல்துறை வலுக்கட்டாயமாக அவரை தூக்கி கொண்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக பல்வேறு செய்திகள் வலம் வந்துகிட்ருக்கு. இது மட்டும் இல்லாமல் அது ஒரு ஒடுக்குமுறையாகவும் அதை பார்க்கப்பட்டது. இப்படி இந்த நிலைப்பாட்டில் அதனுடைய நீர்ச்சியாக அதனுடைய தொடர்ச்சியாக என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சோனம் வாங்சுங் என்ன நடைமுறை, அதாவது கல்வி புரட்சியை ஏற்படுத்த வேண்டும், பல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று 20 நாள் உண்ணாவிரதம் இருந்தாரோ, அதனுடைய தொடர்ச்சியாக சிஜேபி, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அதனுடைய ஃபவுண்டர் என்ன பண்ணுறாரு, அவரோட தான் இணைச்சி தான் அந்த போராட்டத்தை முன்னிலைப்படுத்துறதுக்கும் பல்வேறு விஷயங்கள் கொண்டு போனாங்க. அதனுடைய நிலைப்பாட்டில் இருந்து அந்த பிரச்சனையை அந்த சிஜேபியினுடைய ஃபவுண்டர் அந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறாரு. இந்த கையில் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்களை மிகப்பெரிய அளவிற்கு ஈர்ப்பும் விதமாக அந்த போராட்டம் என்பது இன்றைக்கி வலுப்பெற்றிருக்கு. இதில் என்ன முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு கோரிக்கைகள் மத்திய அரசிற்கு, அதாவது ஒன்றிய அரசிற்கு வைக்கக்கூடிய கோரிக்கைகள், அதாவது நீட் தேர்வால் பாதிக்கப்பட்ட, நீட் தேர்வால் உயிரிழந்த அந்த குடும்பத்திற்கு தலா 1 கோடி ரூபாய் நிதி இழப்பு கொடுக்கப்பட வேண்டும். அதே சமயத்தில் இந்த நீட் தேர்வு வினாத்தால் கசியப்பட்ட அதிகாரிகள், அதாவது அந்த அளவுக்கு அலட்சிய போக்காடு அந்த அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு பண்ணணும், நடவடிக்கை எடுக்கணும், சஸ்பெண்ட் பண்ணணுங்கிறது தான் அதனுடைய மிக பிரதானமான கோரிக்கை. அதில் மிக முக்கியமாக இருக்கக்கூடியது அமைச்சர், மத்திய அதாவது ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் அந்த பொறுப்பேற்று அவர் அந்த பதவியிலிருந்து விலக வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்னிலைப்படுத்தப்படுகிறது. இந்த கோரிக்கை மட்டும் இல்லாமல் இவர்களுடைய இந்த கோரிக்கையினுடைய இன்னொரு தொடர்ச்சி பார்த்தீங்கன்னா, நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும். அதில் குறிப்பாக தேசிய அளவில் தேசிய தேர்வு முகமையை உருவாக்கி அதை சீர்படுத்தணும் அப்படிங்கிற பல கோரிக்கைகளை வைத்து இந்த போராட்டம் என்பது ஜனநாயக முறையில் மிக எழுச்சியோடு இந்த போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தினுடைய அடுத்த நிலைப்பாடு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாராளுமன்றம், அதாவது டெல்லியினுடைய உச்சகட்ட இந்த பாராளுமன்றத்தை அணுகணும், அதாவது முற்றுகையிடக்கூடிய நிலைப்பாட்டை அவர் கையெடுக்கிறாங்க. இது ஏன்னா எல்லா இடத்துலையும் கோரிக்கை வைக்கப்பட்டது, எல்லா போராட்டங்களும் நடத்தியாச்சு. இந்த போராட்டங்களுடைய முடிவில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படாதன் காரணமாக இந்த அணுகுமுறையை கையாளுறாங்க. இதுவும் ஜனநாயக முறையிலான போராட்டம் தான். ஆனால்
மத்திய மோடி அரசானது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போராடக்கூடிய நீட் தேர்வு கசிஞ்சு அதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு இழப்பீடு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஜனநாயகத்தில் கொடுக்கக்கூடிய இயல்பான ஒரு கோரிக்கை. அந்த கோரிக்கையை மோடி அரசு என்பது அதை ஏற்காமல், அதை பேசுவதற்கான வாய்ப்பை உருவாக்காமல், குறிப்பாக மக்கள் மத்தியில், அதாவது பாராளுமன்றங்களில் விவாதிக்கப்படாமல் இவர்களாகவே தன்னெழுச்சியாக ஒரு சர்வாதிகார ஒரு அரசாக, மத்திய அரசாக செயல்படக்கூடிய இந்த அணுகுமுறை என்பது இன்னும் வீறு கொண்டு இந்த மோடி அரசுக்கும் பிஜேபி அரசுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு பின்னடைவை சந்திக்கக்கூடிய வகையில் இந்த போராட்டங்கள் என்பது இன்னும் வீறு கொண்டு எழுந்து வருகிறது. எனவே இந்த போராட்டத்தினுடைய நோக்கம், இந்த போராட்டத்தினுடைய அந்த கோரிக்கைகளை உடனடியாக மத்திய அரசு முதல் பரிசீலனை செய்யணும். அவர்களுடைய கோரிக்கைக்கு மதிப்பளிக்கணும். மாணவர்களுடைய போராட்டம் என்பது இப்போ இந்திய லெவலில் வந்துட்டு இருக்கு. இந்தியா முழுவதும் பரவிடுச்சு. குறிப்பாக இதை மையப்படுத்தி இதனை ஒருங்கிணைக்கும் விதமாக, அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கும் விதமாக நேற்று இரவு சென்னையில் நடைபெற்ற இந்த எஸ்எஃப்ஐ அதனுடைய மாணவர் அமைப்புகள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த போராட்டம் என்பது டெல்லியில் ஏற்பட்ட இந்த கலவரமாக ஏற்படுத்திய காவல்துறைக்கு எதிராகவும் இவருடைய கோரிக்கையை முன்னிலைப்படுத்த வேண்டும், இந்த கோரிக்கையை ஏற்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்து சென்னையில் இன்றைக்கி ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க. இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவுக்கு வலுப்பெற்று வருகிறது என்பதை மிக தெளிவாக தெரியுது. இது உளவுத்துறை எந்த அளவுக்கு பார்க்குறாங்கன்னு தெரியல. தமிழ்நாடுடைய அரசு டெல்லி அரசை போலவே, பிஜேபி அரசை போலவே, தமிழக வெற்றிக் கழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் இதை ஏதோ பிஜேபி அரசை போல் நினச்சிடக்கூடாது. தமிழ்நாட்டில் நீட் தேர்வை முழுமையாக ரத்து பண்ண வேண்டும், நீட் தேர்வுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு தீர்மானம் போட்டு மிக தெளிவான அறிக்கையை விடணும். தமிழ்நாட்டில் நீட் தேர்வு நாங்கள் வைக்க மாட்டோம், நீட் தேர்வுக்கு இங்கே வாய்ப்பில்லை அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசு உறுதிப்படுத்த வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர்களை ஒடுக்கும் விதமாக, மனித உரிமை மீறலாக ஈடுபடும் காவல்துறை அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். சமூக ஜனநாயகத்தில் இன்றைக்கி போராடுறதுக்கு எல்லா உரிமையும் உண்டு. எல்லா விதமான அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் இந்திய அரசியலமைப்பு சாசனம் மிக தெளிவாக வகுத்திருக்கு அப்படிங்கிறதை இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை, உளவுத்துறை மூலியமாக மிக தெளிவோடு தமிழ்நாடு அரசினுடைய கவனத்திற்கு, குறிப்பாக முதலமைச்சர் அவர்களுக்கு கவனம் செலுத்த வேண்டும். முதலமைச்சர் மத்திய அரசிற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை மாணவர்களுடைய அமைப்பின் சார்பாக இதன் மூலியமாக நாம் தெரியப்படுத்துகிறோம் என்பதை நாங்கள் இந்த காணொலி வாயிலாக தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.